வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். செழியன் என்ற குறுநில மன்னன் ஒருவன் தனது ஆடம்பரமான அரியணையில் அமர்ந்திருக்கிறான். அவனது முகம் மகிழ்ச்சியாக இல்லாமல் பேராசையோடு எதையோ சிந்திப்பது போல் இருக்கிறது. சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மன்னன் தன் கையில் இருக்கும் தங்க நாணயங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். அமைச்சர் குணசீலன் கவலை தோய்ந்த முகத்துடன் மன்னன் செழியனின் அருகே வந்து நிற்கிறார். நாட்டின் எல்லையில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் மக்கள் படும் துயரங்களை விவரிக்கிறார். ஆனால் செழியன் அவரது பேச்சை அலட்சியப்படுத்தி தன் கவனத்தை நாணயங்கள் மீதே வைக்கிறான். நாட்டின் பிரதான கோட்டைச் சுவர் பல இடங்களில் விரிசல் அடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மக்கள் அந்த பாதையை கடக்கும்போது பயத்துடன் கடந்து செல்கிறார்கள். இந்த கோட்டையை புதுப்பிக்க நிதி தேவை என்று அமைச்சர் மன்னனிடம் பலமுறை முறையிட்டும் பயன் இல்லை. அமைச்சர் குணசீலன் நாட்டின் கருவூலத்தை மன்னனுக்கு காட்டுகிறார். அங்கே பொன்னும் பொருளும் குவியல் குவியலாக பெட்டிகளில் நிரம்பி வழிகின்றன. இவ்வளவு செல்வம் இருந்தும் கோட்டையைச் செப்பனிட மன்னன் பணம் தர மறுப்பது அமைச்சருக்கு வருத்தத்தை அளிக்கிறது. மன்னன் செழியன் கருவூல பெட்டிகளை பூட்டி அதன் சாவியை தன் இடுப்பில் பத்திரமாக முடிந்து கொள்கிறான். செல்வத்தை செலவழித்தால் தன் மதிப்பு குறைந்துவிடும் என்று அவன் தவறாக எண்ணுகிறான். கடமைகளைச் செய்யாமல் பொருளைச் சேமிப்பதிலேயே அவன் குறிக்கோளாக இருக்கிறான். பக்கத்து நாட்டு மன்னனான அரவமுத்தன் தன் நாட்டு எல்லைப் பகுதியில் வீரர்களுடன் உலா வருகிறான். அவன் தன் நாட்டின் பாதுகாப்பையும் கோட்டைச் சுவர்களின் பலத்தையும் நேரில் கண்டு ஆய்வு செய்கிறான். அவனது படை வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் பலத்துடனும் காணப்படுகிறார்கள். அரவமுத்தன் தன் நாட்டு மக்களின் குறைகளைக் கேட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நிதியையும் வாரி வழங்குகிறான். செல்வம் என்பது பிறருக்கு உதவுவதற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். இதனால் அவனது புகழ் எங்கும் பரவுகிறது. அரவமுத்தனின் ஒற்றர்கள் செழியனின் நாட்டின் பலவீனமான நிலைமையை குறித்து அவனிடம் வந்து ரகசியமாக தெரிவிக்கிறார்கள். செழியன் கஞ்சத்தனத்தால் கோட்டைச் சுவர்களை பலப்படுத்தாமல் இருக்கிறான் என்ற செய்தி அரவமுத்தனுக்கு தெரிய வருகிறது. இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்த அரவமுத்தன் திட்டமிடுகிறான். அரவமுத்தன் தனது பிரம்மாண்டமான படையை திரட்டி செழியனின் நாட்டின் மீது போர் தொடுக்க தயாராகிறான். குதிரைகளும் யானைகளும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் ஆயுதங்களுடன் அணிவகுத்து நிற்கிறார்கள். போர் முரசு பலமாக ஒலிக்கத் தொடங்குகிறது. செழியனின் எல்லையில் இருக்கும் காவல் வீரர்கள் அரவமுத்தனின் பெரும் படை வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் உடனே அரண்மனைக்கு தகவல் அனுப்பத் துடிக்கிறார்கள். ஆனால் முறையான ஆயுதங்களோ பலமான அரண்களோ இல்லாததால் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். ஒற்றன் ஒருவன் ஓடி வந்து செழியனின் தர்பாரில் செய்தி சொல்கிறான். பக்கத்து நாட்டு படை நம் எல்லையை கடந்து வந்துவிட்டது என்று அவன் மூச்சிறைக்க கூறுகிறான். இதைக் கேட்ட அமைச்சர் குணசீலன் பதற்றமடைகிறார். ஆனால் செழியன் இன்னும் நிலைமையின் தீவிரத்தை புரியாமல் இருக்கிறான். அமைச்சர் குணசீலன், மன்னா, இப்போதாவது கருவூலத்தை திறந்து வீரர்களுக்கு புதிய ஆயுதங்களை வாங்கித் தாருங்கள் என்று கெஞ்சுகிறார். ஆனால் செழியன் தன் செல்வத்தை இந்த இக்கட்டான நிலையிலும் செலவழிக்க மனமில்லாமல் கஞ்சத்தனத்தோடு மறுக்கிறான். பணத்தைக் காப்பாற்றவே அவன் முன்னுரிமை தருகிறான். அரவமுத்தனின் படை செழியனின் நாட்டின் பலவீனமான கோட்டைச் சுவரை வந்தடைகிறது. பழுத்தடைந்திருந்த அந்த கோட்டைச் சுவர் எதிரிகளின் முதல் தாக்குதலிலேயே மிக எளிதாக இடிந்து தரைமட்டமாகிறது. பலப்படுத்தப்படாத கோட்டையே நாட்டின் வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக அமைகிறது. எதிரி நாட்டு வீரர்கள் எந்த தடையும் இன்றி செழியனின் நகரத்திற்குள் நுழைகிறார்கள். செழியனின் படை வீரர்கள் போதிய ஆயுதங்களும் பயிற்சியும் இல்லாததால் போர்க்களத்தில் நிலை தடுமாறி பின்வாங்குகிறார்கள். நாடே பெரும் குழப்பத்திலும் போரின் பிடியிலும் சிக்குகிறது. அரவமுத்தன் நேராக செழியனின் அரண்மனை வாசலை வந்தடைகிறான். அவனது பேராற்றலைக் கண்டு செழியனின் அரண்மனை காவலர்கள் தங்களின் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைகிறார்கள். செழியனின் கஞ்சத்தனம் அவனது சொந்த வீரர்களையே அவனுக்கு எதிராக மாற்றுகிறது. அரண்மனைக்குள் நுழைந்த அரவமுத்தனின் வீரர்கள் செழியன் பூட்டி வைத்திருந்த கருவூல அறையின் கதவுகளை உடைக்கிறார்கள்.
செழியன் கண்ணெதிரே அவன் ஆசையோடு சேர்த்து வைத்த பொன்னும் பொருளும் எதிரிகளின் கைகளுக்கு மாறுகின்றன. செழியன் தன் செல்வத்தை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறான். செழியன் அரியணையை விட்டு இறக்கப்பட்டு அரவமுத்தனின் வீரர்களால் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறான். அவனது கஞ்சத்தனமே அவனது அழிவுக்கு காரணம் என்பதை அவன் இப்போது உணர்கிறான். செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததால் வந்த விளைவை எண்ணி கண்ணீர் விடுகிறான். அரவமுத்தன் செழியனின் கருவூல பொருட்களை எடுத்து போர் முனையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானமாக வழங்குகிறான். செல்வம் என்பது ஒருவனிடம் முடங்கி கிடக்காமல் உரிய நேரத்தில் உரிய முறையில் செலவிடப்பட வேண்டும் என்பதை அவன் நிரூபிக்கிறான். மக்கள் அரவமுத்தனை வாழ்த்தி வரவேற்கிறார்கள். சிறைச்சாலையின் கம்பிகளுக்கு பின்னால் இருந்த செழியன் மக்கள் அரவமுத்தனை பாராட்டுவதை பார்க்கிறான். செய்ய வேண்டிய நற்காரியங்களுக்கு செலவிடாத செல்வம் இறுதியில் தன்னிடம் தங்காமல் வீணாக அழிந்து போனதை அவன் எண்ணி பார்க்கிறான். பேராசை பெரு நஷ்டம் என்ற உண்மையை அவன் முழுமையாக உணர்கிறான். அமைச்சர் குணசீலன் புதிய மன்னரான அரவமுத்தனின் அருகில் நின்று அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தகுந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத கஞ்சனின் செல்வம் அவனையும் காக்காமல் தானே அழிந்துவிடும் என்ற வள்ளுவரின் வாக்கு அங்கே உண்மையாகி நிற்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.